மீனராசி அன்பருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்க சில காலம் சொல்கிறத விட பல வருஷம்னே சொல்லலாம். பல்வேறு துன்பம் பல்வேறு கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. முதலுக்காக ஒரு கடனை வாங்கியிருந்தாலுமே அந்த காசுக்கு வட்டி கட்டி கட்டியே வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த நேரம் கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தால் குடும்பத்தில் நோய் நொடி இன்னொரு பக்கம் துரத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கக்கூடிய வந்து அதிகமாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே எதிர்கொண்டு அதை நல்லபடியாக முடிச்சு வச்சா அடுத்த பிரச்சனைங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சுமக்க முடியாத பாரங்கிறது சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதுவுமே எந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் சாதாரண முடிகிற விஷயம் கூட உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து முடிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எது ஒன்றா இருந்தாலும் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. வீட்டிலையும் அப்படி தான் சம்மந்தமே இல்லாத பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் கூட எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாத சண்டை, கோபம், கொஞ்சம் வீரியம், பிடிவாதம் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையவே இழந்துட்டீங்க. இந்த காலத்தில் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே ஏதோ ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் மீன ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்தில் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க, நல்ல மாட்டம் தான். எத்தனையோ கோவில் வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஏறாத கோவில் இல்லை, சுத்தாத குளம் இல்லை, விடாத சாமி இல்லைன்னு நீங்கள் என்ன தான் எத்தனை இஷ்டதெய்வ வழிபாடு பெரிய பெரிய கோவிலுக்கு எல்லாமே வழிபாடு செஞ்சாலுமே இந்த காலத்தில் உங்கள் குலதெய்வம் அனுகூலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், உங்கள் குலதெய்வம் உங்களுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இதை நீங்கள் பரிகாரம் எடுத்து செஞ்சாலும் சரிங்க. ஒரு குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தான் கோவில்களை சுற்றினாலுமே ஒரு நல்லதுங்கிறது நடக்காது. அடுத்தடுத்து பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று தொந்தரவு. நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பொறுத்த வரைக்கும் இருப்பீங்க. கண்ணீர் சிந்தாத நாளே இல்லைன்னு இருக்கக்கூடியவங்களாமல் இருப்பீங்க. என்ன தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கண்ணீர் பொறுத்த வரைக்குமே மாலை மாலையாக விட்டாலுமே உங்கள் குலதெய்வ கோவிலை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தில் ஒரு கோபம் ஒரு தடை இருந்தால் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன தான் கிரகமாற்றம் இருந்தாலும் சரி, நேரம் நல்லா இருக்குதுன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தாலுமே, நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலுமே ஒரு சில விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தோட கோபம் இருந்தாலுமே இந்த மாதிரி நடக்குங்க. அப்படி இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலை இந்த ஒரு சில விஷயத்தை தான் செஞ்சு தான் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் எப்படி செயல்படுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம்னா என்ன, நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்க, அதாவது நம்மளுடைய மனித குலம் வாழுங்கிறதுக்காக அரும்பெருங்காரியெல்லாம் செஞ்சு மறந்துருப்பாங்க. அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை மக்களுக்காக தன்னுயிரும் தந்துட்டு போன பெண்கள், கன்னி பெண்கள் எல்லாமே பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் தெய்வமாக இருந்தாலும் அப்படி தான். நம்ம குலம் காத்த வீரர்கள் தான் நம்முடைய குலசாமியாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கங்கிறது இருந்துகிட்டு வரும். நமக்கு நல்லது நினைக்கக்கூடியது மற்ற தெய்வமோ மற்றவங்கள கிடையாது, மற்ற குடும்ப உறுப்பினரும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் ஒருத்தருக்குன்னா ஏதோ ஒரு சங்கடம்னா கூட முதல்ல கஷ்டப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான். நல்லது நினைக்கக்கூடியவங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான். அப்படி தான் நம்ம குலதெய்வமோ நம்ம குலம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய முதல் தெய்வம் நம்ம குலதெய்வம் தாங்க. அதனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த நாளும் மறந்துடாதீங்க. என்னதான் வேலை காரணமாக செய்கிற தொழில் சம்மந்தமாக இல்லைன்னா வேற ஊரில் இருக்கிற வேற வெளிநாட்டில் இருக்கிறன்னு நீங்கள் நினைச்சாலுமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் காலடி எடுத்து வச்சு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. இதனால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தலைக்கு வரது எல்லாமே தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய கஷ்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே காணாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்ய பாருங்கள். அதுவுமே இந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி கோவில் பக்கமே வந்து தலை வச்சு படுக்காதவங்க கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கண்கண்ட தெய்வம் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வங்கிறது உங்களுடைய குலதெய்வம் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மீன ராசி நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. பெரும்பாலுமே குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செய்யணும்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் தான் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணுங்கிறதுல இல்லை, எந்த நாட்கள் வேணாலும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு சக்கரை பொங்கலாவது வச்சு இழுப்பெண்ணையோ இல்லைனா இந்த நல்லெண்ணெய் கொண்டோ தீபம் போட்டு பஞ்சு திரி இல்லைனா இந்த வாழை நார் இருக்குல்ல, இந்த வாழை நாரில் பொறுத்த வரைக்குமே
திரிச்சு காய வச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலை தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க. ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ கோபம் இருக்குது, குலதெய்வத்தோட சாபம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் இந்த நாளிலிருந்து பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிற நாளிலிருந்து 41 நாட்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு விளக்காக அதிகப்படுத்திக்கிட்டே வந்து 41 நாட்களுமே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் தீபம் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு வந்ததுமே இதே மாதிரி தான் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடணும். குலதெய்வத்தோட பெயரை 27 முறைக்கு அதிகமான முறையில் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி கூப்பிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்கள், நல்லது நடக்கும். அதே மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தாலுமே இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு இருப்பாருங்க. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை தெரிஞ்சு கூட உங்களுடைய குலதெய்வம் எதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் மூத்த குழந்தைகளுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய பங்காளி வகையில் தாத்தா பாட்டி அவங்க வழியில் நீங்கள் விசாரித்து பார்த்து கூட உங்கள் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 3 தலைமுறையாக அதே மாதிரி 7 தலைமுறை பங்காளிகள் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களோ உங்களுடைய பங்காளிகள் அந்த இடத்துல நீங்கள் விசாரித்து பார்த்தாலுமே உங்கள் குலதெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியும் தெரியாதவங்க பொறுத்த வரைக்குமே வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த 5 முக குத்து விளக்கில் 5 முகத்துலையும் தீபம் ஏற்றி அந்த குத்து விளக்குக்கு புது வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் பூ இதெல்லாம் நீங்கள் படையலிட்டு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு குலதெய்வமாகவே பாவிச்சு உங்கள் குலதெய்வமாகவே பாவிச்சு நீங்கள் மனமுருகி வேண்டி மனதார நீங்கள் பொறுத்த வரைக்குமே எங்கள் குலதெய்வம் எதுங்கிறது விரைவில் காட்டி கொடுங்கன்னு நீங்கள் மனதார வேண்டி வழிபட்டாலே குலதெய்வங்கிறது உங்களுக்கு காட்டி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கனவுலையாவது காட்சி தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தோட ஒரு தடை இருக்கக்கூடியவங்க இருந்தால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டில் நெரசொம்பு தண்ணீர் வச்சு இதே மாதிரி தான் குத்து விளக்கு வச்சு நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். முக்கியமான விஷயமே உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்கு இருந்தாலும் சரிங்க, அதுக்கு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி அழைச்சி நெரசொம்பு தண்ணி வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். அப்படி வழிபாடு செய்கிறப்ப வீட்டில் பொறுத்த வரைக்குமே நல்ல சாம்பிராணி மனங்கிறது கமலணும், வாசனை நிறைஞ்சிருக்கணும். வாசனை வரக்கூடிய மலர்களை கொண்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். பசிக்கு அழுகுதுன்னா தாய் தான் பொறுத்த வரைக்குமே அந்த பசிக்கு குழந்தையை பொறுத்த வரைக்குமே அந்த அழுகையை நிறுத்தக்கூடிய சக்திங்கிறது தாய்க்கு உண்டுங்க. தாய் பொறுத்த வரைக்குமே தன்னுடைய குழந்தை அழுதா தாங்க மாட்டான். அந்த மாதிரி தான் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். அதனால் வெளியே குலதெய்வ கோவிலுக்கு போங்க, வீட்டுக்குமே வந்து அந்த வழிபாட்டை செய்ய பாருங்க. எந்த தப்பு எந்த குத்தம் குறை செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு மனதார வேண்டி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். சிம்பிளான விஷயம்தான். சக்கரை பொங்கல் வைக்க பாருங்க. குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையில சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கல் வைங்க. முடிஞ்சவங்க அன்னதானம் செய்ய பாருங்க. நீங்கள் குலதெய்வ கோவிலை வழிபாடு செய்கிற அன்னைக்கு எல்லாமே அன்னதானம் செய்ய பாருங்க. நீங்களும் வளர முடியும், சந்ததியும் வளர முடியும். இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலுமே குலதெய்வ கோபங்கிறது குலதெய்வத்தை வழிபட மறக்கிறதுனால மட்டும் ஏற்படுறதில்லை. நம்முடைய சந்ததியில் யாராவது பொறுத்த வரைக்குமே இந்த முன்னவங்களை சரியாக பார்க்காம விட்டுருந்தா, வயசானவங்கள பெற்றவங்கள சரியாமல் பார்க்காம விட்டுருந்தாலும் சரி, இந்த முன்னவங்க வழிபாட்டை முறையாக தர்ப்பணம் கொடுக்காம விட்டுருந்தாலும் சரி, இந்த பெண்களை மன ரீதியான சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் சரிங்க, இந்த வாயில்லாத ஜீவன் இந்த பசு மாதிரியான உயிரினத்தை வதை பண்ணியிருந்தாலுமே இந்த குலதெய்வத்தோட கோபம் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தப்பு இருந்தாலும் சரிங்க, குலதெய்வ கோவிலை போய் மனதார மன்னிப்பு கேட்டு இந்த குற்றம் கோர நீங்கள் நின்று தொடர்ந்து நீங்கள் பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே போதும், பெருசாக பரிகாரங்கிறது தேவையில்லை. முடிஞ்சவங்க எல்லாமே அன்னதானம் செய்ய பாருங்கள். ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய பாருங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக இதனால் மன மகிழ்வுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு குல தெய்வத்துக்கு உண்டு. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். மனசில் ஏகப்பட்ட கவலையோடு தான் மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வரீங்க. ஆனால் இந்த நேரம் தினமான நம்பிக்கை வைக்க பாருங்கள், எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. மற்றவங்க அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான், மற்றவங்க யாரும் கூட வந்து வாழ போகிறதில்ல. அதனால் யார் எதை சொன்னாலும் செவி சாய்க்காதீங்க. ரொம்ப முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் 3ஆம் நபரை அனுமதிக்காதீங்க. நீங்களுமே மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. இதனால் மன அழுத்தம் தான் வந்து போகும். வாகன பயணத்தில் இந்த நேரம் கவனமாக இருக்கணுங்க. தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த ஒரு செயலையும் பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அந்த காரியம்
காரியம் எல்லாமே தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் முன்னேற்பாட்டோட செய்யணுங்க. அனுபவம் இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. அனுபவம் இல்லைன்னா நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் செஞ்சுக்கிறது நல்லது. எடுத்தும் கொத்தும் செய்யாதீங்க. தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். குடும்பத்திலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். சொந்தக்காரங்க வருகை எல்லாமே இந்த நேரம் இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த நேரங்கிறது பணத்தை சேமிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே பாதி பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஏதாவது வகையில் சண்டை சச்சரவாக இருந்துட்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அதனால சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நல தொந்தரவு இல்லைன்னா வேறு வகையில் அந்த சொந்தக்காரங்க வருக குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதனால் செலவுகளை திட்டமிட பாருங்கள். சிக்கனம் ரொம்ப முக்கியம். செல்வாக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த சொந்த பந்த வகையிலுமே மதிப்பு மரியாதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு தான். அந்த வகையில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் மனசு புரிஞ்சு நடத்துக்க மாட்டாங்க. ஏதாவது சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நெருக்குங்கிறது அதிகமாக காட்ட வேண்டாம். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தைங்களோட நிலையில் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் குழந்தைங்களுடைய நடவடிக்கையில் உடல்நலத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் தான். செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. திறமை சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். பண விஷயத்திலுமே கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். என்ன ஒன்று, நீங்கள் படுற கஷ்டங்கிறது மற்றவங்களுக்கு புரியாது, தெரியாது, அவ்வளவுதான். நீங்கள் ஒரு சுகமாக வாழ்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருங்க. உங்கள் குறையை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது இன்னும் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. சம்மந்தமில்லாதவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. அவ்வளோதான். இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நன்றி நண்பர்களே.